அதாவது இந்த ஜனநாயகத்துல திரு விஜய் சார், நீங்க இன்னைக்கு வைரலா ட்ரெண்டிங்கா இருக்கிறது ஜனநாயக மூவிக்கு மட்டும்தான். இன்னுமே நான் தாவேகா தலைவர்னு சொல்லிட்டு நான் ரெடி தான் வரவா அண்ணன், நான் இறங்கி வரவான்னா நாங்களும் சொல்லிட்டே தான் சார் இருக்கோம். வாங்க களத்துல வாங்க, நில்லுங்க, பேசுங்க, மக்கள் பிரச்சனையை பேசுங்கன்னு சொல்லிட்டே தான் இருக்கோம். தேர்தலில் முடிஞ்சிடும் போல இருக்கு. இன்னைக்கு விசிகா திருமா அவர்கள் அவரோட, அதுவும் ஹைகோர்ட் வாசல்ல நீங்க ஒருத்தரை இடிச்சுட்டு, பாவம் உங்களை மாதிரி சொகுசு கார்ல கூட போல சார், அவர் பாவம் 2 வீலர்ல போறாரு, சாதாரண 2 வீலர்ல. நீங்க முன்னாடி போய் அவரை பின்னாடில இருந்து இடிச்சுட்டு, அவர் வேணும்னு இடிக்க வந்தாரு, முறைச்சாரு, வச்சாருன்னு பேசுறீங்களே சார். எல்லாம் கேமரால கேப்சர் ஆயிடுச்சு. ஒரு பானை சோறுக்கு ஒரு சோறு பதம்ன்ற மாதிரி இந்த மாதிரி எவ்வளோ இடத்துல எவ்வளோ பேரை நீங்க துன்புறுத்தீங்க. நீங்க இன்னைக்கு போதை பொருளோட புழக்கம் தமிழ்நாட்டில் தெருவுக்கு தெரு உள்ளது. இன்னைக்கு ஒரு அப்பா அம்மாவும் வயத்துல நெருப்பு கட்டிட்டு அவங்க பசங்களை எப்படி காலேஜுக்கு அனுப்புறது, எப்படி வேலைக்கு அனுப்புறது, அவங்க பொட்ட பிள்ளைங்களை எப்படி வெளியில் அனுப்புறதுன்னு பயந்துட்டு இருக்காங்க திமுகவோட ஆட்சியில். இதுதான் நிதர்சனமான உண்மை. இன்னைக்கு திமுகவினர் திமுகவோட அவங்க முக்கியத்துவம் கொடுக்கறது ரெட் ஜெயண்ட் மூவிஸ்க்கு. இன்னைக்கு ரெட் ஜெயண்ட் மூவிஸ் மூலமா எந்த நடிகர்கள் இன்னைக்கு யாரு எங்க எப்படி பார்ட்டி பண்ணணும், என்ன ரேவ் பார்ட்டி இன்னைக்கு அப்படின்றது தான் இன்னைக்கு நம்ம துணை முதலமைச்சரோட வீக்கெண்ட் பிளான்ஸ். அப்படின்றப்போ எல்லா ரேவ் பார்ட்டிலையும் என்ன ஆகுது, ஃபுல் ட்ரக் செல்லிங். ஒற்றன் செய்தி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நம்முடைய சிறப்பு விருந்தினராக நம்முடைய அரங்குக்கு வந்திருப்பவர் பாஜகவின் ஆதரவாளர் உறுப்பினரான பிரியாஸ்ரீ அவர்கள். வணக்கம் மேடம். தொடர்ந்து திமுக அமைச்சர்கள், திமுகவை சார்ந்தவர்கள் மீது மத்திய அரசு என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட், அதான் அமலாக்கத்துறையை இங்கே வச்சு மிரட்டுறாங்க, சும்மான போலித்தனமான கேஸ்லாம் போடுறாங்க. ஆனால் அதே பாஜக ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்களில் ஊழல் நடக்கலையா என்ன, இங்கே ஊழல் நடக்காத போதே இப்படி மிரட்டுறாங்க, அங்கே ஊழல் நடக்குது. ஆனால் அங்கே இங்கேயுமே என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டை எதுவுமே போகல, இடி எதுவுமே போகல. ஏன் இப்படி துன்புறாங்க? எப்பயுமே திமுகவோ இல்லை எதிர்கட்சியினர் ஆட்சி செய்கிற இடத்துல தான் இடியோட ப்ரெஷரை யூஸ் பண்ணுறாங்க, மிரட்டுறாங்க அப்படின்றாங்க. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க மேடம்? அதாவது இன்னைக்கு திரு ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு நான் கேட்குறேன், இது வரைக்கும் 288 கோடி ஊழல் திரு கே நேரு அவர்கள் மேலே, அதாவது அமைச்சராக இருக்கக்கூடிய கே நேரு அவர்கள் மேலே 288 கோடி ஊழல் வழக்கு வந்திருக்கு. என்ன சார் பண்ணீங்க? ஆதாரத்தோட வந்திருக்கு. எஃப்ஐஆர் ஏன் ஃபைல் பண்ணல? அதுக்கு ஸ்டாலின் அவர்கள் பதில் என்ன? ஏன் பயப்படுறீங்க? உங்க மேலதான் குற்றச்சாட்டு இல்லைல்ல, நீங்க தான் பண்ணலன்னு சொல்றீங்கல்ல, நீங்க தான் கிளீன் சிட்டுன்றீங்களா? அப்ப ஏன் மடியில கணம் இருந்தானா மனசுல பயம்? ஏன் பயப்படுறீங்க? எஃப்ஐஆர் ஃபைல் பண்றதுக்கு ஏன் பயப்படுறீங்க? எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணட்டும், நீதி வழங்கட்டும், கோர்ட்டு தீர்ப்பு எடுக்கட்டும், ஆதாரங்களை பார்க்கட்டும், ஏன் பயப்படுறீங்கன்னு நான் கேட்குறேன். சரி, எஃப்ஐஆர் ஸ்டேட் கவர்மெண்ட், அதாவது டிஎம்கே ரூல் ஸ்டேட் கவர்மெண்ட் எஃப்ஐஆர் போட முடியலன்னா இடி டைரெக்டாக கோர்ட்டு மூலமாக ஒரு டைரக்ஷன் வாங்கி எஃப்ஐஆர் போடலாமே. அப்படி உண்மையிலேயே உங்கள் மேலே தவறு இருக்குது அப்படின்னு அவங்க திட்டவட்டமாக இருந்தாங்கன்னா அவங்க வாங்கலாமே. ஏன் அது வாங்க மாட்டேன்றாங்க? இடி வாங்கணுன்னா வாங்கலாமே, சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோலில் தான் இருக்குது. அதாவது இன்னைக்கு சில விஷயங்களுக்கு சில தரப்பு, சில செக்ஷன் ஆஃப் கிரைம்க்கு, சில செக்ஷன் ஆஃப் தவறுதலுக்கு, இல்லீகல் விஷயங்களுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் எஃப்ஐஆர் போட்டால் தான் மத்திய அரசு இன்னைக்கு மூவ் பண்ண முடியுன்றது சில செக்ஷனுக்கு அது பொருந்தும். அந்த மாதிரி ஒரு செக்ஷன்ல இங்க மாட்டினதுனால அவங்களால, அதாவது இன்னைக்கு 300க்கு மேற்பட்ட வாட்ஸ்அப் மெசேஜ் அதில் ப்ரூவ் ஆயிருக்கு அவர் பண்ண ஊழல். அதெல்லாம் ஸ்க்ரீன்ஷாட்டோட அனுப்பியிருக்காங்க. அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை விட, அதாவது சாதாரண பொது மக்களுக்கு எவ்வளோ ஒரு அநீதி இழைக்கப்பட்டிருக்குன்றதுக்கு, ஒரு அரசு வேலை வாய்ப்புக்கு அவர் 15, 20, 25 லட்சம்லாம் லஞ்சம் வாங்கியிருக்காரு. அதுவே இன்னும் தாக்கல் பண்ணப்படலை, அதுக்கும் இன்னும் எஃப்ஐஆர் போடப்படலை. இதுக்கெல்லாம் இவங்களோட பதில் என்ன? இன்னைக்கு கே நேரு அவர்கள் மட்டும் இல்லை, அவர் குடும்பத்தினர் எல்லாருமே இன்னைக்கு இன்வால்வ்டாக இருக்காங்க. அடுத்து சக்கரபாணி அவர்கள் 360 கோடி ஊழல், விவசாயிகளோட நெல் கொள்முதல்ல
இன்னைக்கு 360 கோடி ஊழல். அந்த சாதாரண ஏழை எளிய விவசாயிகள் பாவம் அவங்க வயத்து பொழப்புக்காக அவங்க வீடை அடமானம் வச்சு, அந்த அம்மா ஒரு அம்மா சொல்லுது அவங்க தாலியை அடமானம் வச்சு எல்லாத்தையும் அவங்க எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த ஒரு நெல் எப்போ சாகுபடி ஆகும், எப்போ இது விற்பனையாகி நம்ம கையில் காசு வரும்னு அந்த நாளை எதிர்பார்த்துருக்கிற விவசாயிகள் இன்னைக்கு கனவுல மண்ணள்ளி போட்டுட்டாங்க. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எந்த தரப்பினரும் அரசு ஊழியர்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த போதுமான ஓய்வூதியம் கொடுக்காம இன்னைக்கு அவங்க போராட்டத்துக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. இப்படி பார்த்தீங்கன்னா எந்த மக்களும் பட்டியலினத்தார் பார்த்தீங்கன்னா ரிப்பன் பில்டிங் வாசல்ல அவங்களோட வாழ்வாதாரத்தை தொலைச்சி நடு தெருவில் போராட வேண்டிய கீழ்த்தட்டு நிலைக்கு தள்ளப்பட்டாங்க. ஸோ மாணவர்கள் இன்னைக்கு நடு தெருவில் உட்காந்து போராடுறாங்க. ஸோ இன்னைக்கு ஒரு தரப்பு மக்களும் திமுகவினர் மேல ரொம்ப வெறுப்புல இருக்காங்க. போதுண்டா சாமி இந்த ஆட்சி அப்படின்னு கையெடுத்து கும்பிடுற அளவுக்கு வந்துட்டாங்க. ஓகே, நேர்காணலின் இறுதி கேள்வியாக இருக்கிறது என்னன்னா, மக்கள் மத்தியில் பரவலாக பேசக்கூடியது பொலிட்டிக்கல் கிரிட்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க பொலிட்டிக்கல் கமெண்டேட்டர்ஸ், அதுக்கப்புறம் எதிர்கட்சிகள், சில ஆளுங்கட்சி சார்ந்த சிலரே கூட்டணி கட்சியில் இருக்கவங்களும் சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்க்ளூடிங் அண்ணாமலை அவரும் இபிஎஸ்லாம் கூட அக்யூஸ் பண்ண மெயினாக அப்படின்னா தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சரியில்லாமல் இருக்குது. தினந்தோறும் பாலியல் பலாத்காரம் பல இடத்துல நடக்குது, பெண்கள் நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க. அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா கொலை குற்றங்கள், திருடு, இந்த மாதிரி கொள்ளை இதெல்லாம் அதிகமாக இருக்குது அப்படின்றாங்க. பட் இது சென்ற ஆட்சிகள்லையும் இருந்திருக்கு. இதுக்கு முன்பு ஆட்சி செஞ்ச அஇஅதிமுக இதுக்கு ஊருக்கு ஊர் நடந்துருந்தாங்க. பட் இதை ஸ்பெசிஃபை பண்ணி சொல்கிற அளவுக்கு அவ்வளோ மோசமாக இருக்குன்னா அதுக்கு என்ன காரணமாக நீங்கள் பார்க்குறீங்க? அதாவது இன்னைக்கு திமுகவினர் திமுகன்றது ஒரு பிஸ்னஸ், ஒரு கட்சியான்றதை விட அது இன்னைக்கு ஒரு பிஸ்னஸ் மாதிரி நடக்குது. இன்னைக்கு தமிழ்நாடு ஒரு வணிக பொருளாக மாறிடுச்சு. தமிழர்கள் இன்னைக்கு வணிக பொருளாக மாறிட்டாங்க திமுகவினருக்கு. அந்த அளவுக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா போதைப் பொருள், இன்னைக்கு போதைப் பொருள் நெட்வொர்க் தமிழ்நாட்டில் தெருவுக்கு தெரு, ஸ்கூலுக்கு ஸ்கூல், கல்லூரிக்கு கல்லூரி, ஐடி பார்க்குக்கு ஐடி பார்க், எங்கே பார்த்தாலும் போதை பொருள். உனக்கு 10 ரூபாய்க்கு போதை பொருள் வேணுமா, அதுவும் இருக்கு. 100 ரூபாய்க்கு வேணுமா, இருக்கு. இல்லை 1 லட்சத்துக்கு எனக்கு அந்த அளவுக்கு எனக்கு போதை ஏறும் அளவு எனக்கு வேணுமா, அதுவும் இருக்கு. ஸோ இன்னைக்கு அந்த அளவுக்கு நெட்வொர்க் இப்படி எப்படி உருவாச்சு நான் கேட்குறேன். எப்படி தமிழ்நாட்டு உள்ள இந்த இவ்வளோ போதை பொருள் புழக்கம் எப்படி வந்துச்சு? அப்போது இங்கே இருக்கிற போலீஸ் ஆஃபீஸர்ஸ், இங்கே இருக்கிற அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கான ஆஃபீஸர்ஸ் என்ன வேலை பார்க்குறாங்க? ஏன் அவங்கள இன்னும் பிடிக்கல? அவங்களோட நெக்லிஜென்ஸ் தான் காரணம்ன்றீங்களா? அவங்களோட ஆதரவு தான் காரணம். இன்னைக்கு திமுகவினர் திமுகவோட அவங்க முக்கியத்துவம் கொடுக்கறது ரெட் ஜெயண்ட் மூவிஸ்க்கு. இன்னைக்கு ரெட் ஜெயண்ட் மூவிஸ் மூலமா எந்த நடிகர்கள் இன்னைக்கு யார் எங்க எப்படி பார்ட்டி பண்ணணும், என்ன ரேவ் பார்ட்டி இன்னைக்கு அப்படின்றது தான் இன்னைக்கு நம்ம துணை முதலமைச்சரோட வீக்கெண்ட் பிளான்ஸ். அப்படின்றப்போ எல்லா ரேவ் பார்ட்டிலையும் என்ன ஆகுது, ஃபுல் ட்ரக் செல்லிங். ஸ்ரீகாந்த் அவர்கள் தவறி ஒரு இதில் மாற்றிட்டார் தவிர வெளிவர முடியல. ஸோ இன்னைக்கு ஸ்ரீகாந்த் அவர்கள் அதாவது சென்ட்ரலோட நார்கட்டிக்ஸ் பியூரோ யூனிட், நார்கட்டிக்ஸ் இன்டெலிஜென்ஸ் யூனிட் கண்டுபிடிச்சி இன்னைக்கு அவரை தேடி அரெஸ்ட் பண்ணதுனால இவங்களால அதை மறைக்க முடியல. இப்போ போன வாரம் 9 ஆக்ட்ரஸஸ் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க கையில் 6 கிராம் மெட்டாஃபெட்டமைன் அந்த போதைப் பொருள் கண்டுபிடிச்சு அவங்கள அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது மத்திய அரசோட நார்கட்டிக்ஸ் பியூரோ யூனிட். ஸோ இன்னைக்கு இது ஒன்லி த சர்ஃபேஸ், இது ஒன்லி சர்ஃபேஸ் ஆஃப் த இஷ்யூ. இன்னைக்கு போதைப் பொருளோட புழக்கம் தமிழ்நாட்டில் தெருவுக்கு தெரு உள்ளது. இன்னைக்கு ஒரு அப்பா அம்மாவும் வயத்தில் நெருப்பு கட்டிட்டு அவங்க பசங்களை எப்படி காலேஜுக்கு அனுப்புறது, எப்படி வேலைக்கு அனுப்புறது, அவங்க பொட்ட பிள்ளைங்களை எப்படி வெளியில் அனுப்புறதுன்னு பயந்துட்டு இருக்காங்க திமுகவோட ஆட்சியில். இதுதான் நிதர்சனமான உண்மை. இதில் மறுக்க முடியாத உண்மை. இது எப்போ ஒரு ஹைலைட்டாக வெளில வருதுன்னா, நம்ம ஒரு பாலியல் வன்கொடுமை சம்பவமோ இல்லை இந்த மாதிரி ஒரு சமூக கேடு சம்பவமோ நடக்கும்போது பார்த்தீங்கன்னா அதை நடத்துகிறவங்க பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு போதைப் பொருள்
உட்கொண்ட ஒரு நபராக தான் இருக்கும், இல்லை ஏதோ ஒரு போதையில் இருக்கிற ஒரு நபராக தான் இருக்கு. இன்னி வரைக்கும் கண்டுபிடிச்ச சொல்லுங்க, இல்லைன்னு சொல்லுங்க திரு ஸ்டாலின் அவர்களை. இன்னி வரைக்கும் அதாவது நம்ம மா சுப்பிரமணியம் அவர்கள் ரொம்ப சாமர்த்தியம் இன்னைக்கு. ஏன்னா சயின்டிஃபிக்காக எப்படி கொள்ளையடிக்கிறது, சயின்டிஃபிக்காக எப்படி அதை வந்து மக்களுக்கு எடுத்து சொல்றதுன்றதுல திமுகவை இன்னைக்கு அடிச்சுக்க முடியாது. அந்த மாதிரி மா சுப்பிரமணியம் அவர்கள் சொல்றாரு, இன்னைக்கு தமிழ்நாட்டில் போதைப் பொருளை நாங்கள் போதைப் பொருள் இன்னைக்கு வளர்க்கல 0% அப்படின்றாரு. அதாவது அவர் என்ன சொல்றாருன்னா, கஞ்சா செடி வளர்க்கலன்னு சொல்றீங்களா? அதான் சொல்றேன். அவர் அதை எப்படி சொல்ல வர்றாருன்னா, அவரோட எக்ஸாக்ட் வார்த்தைகள் ஞாபகம் இல்லை. அதை சட்டுன்னு கேட்குறவங்க என்ன நினைப்பாங்கன்னா, இன்னைக்கு போதைப் பொருளே 0% நினைப்பாங்க. அப்படி இல்லை. அவர் சாமர்த்தியமா என்ன சொல்லுவாருன்னா, இன்னைக்கு போதைப் பொருள் தமிழ்நாட்டில் வளர்க்கப்படலை. அந்த செடிகள், கஞ்சா செடிகள், அது உண்மைதான். மேபி அதை வேணா கட்டுப்படுத்திருக்கலாம். ஆனால் நீங்கள் உள்ள வரதை இன்னும் கட்டுப்படுத்தலையே சார். அது ஃப்ரீ ஃப்ளோவாக போயிட்டே தானே இருக்கு தாராளமா. சிந்தட்டிக் ட்ரக்ஸ்லாம் நிறைய வருது அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. சிந்தட்டிக் ட்ரக்ஸ் ப்ளஸ் இங்கே வளர்க்கலாம்னு மற்ற இடத்துலையும் வளர்ந்து அங்கேருந்து இறக்குமதி பண்ணப்படுது. இன்னைக்கு எல்லா பாயிண்ட் மூலமாகவும் ரயில் மூலமாகவும் பார்டரில் எல்லா பார்டர்லேருந்தும் வருது. அப்போ பார்டரில் இருக்க போலீஸ்லாம் என்ன பண்ணுறாங்க? ரைட். இப்படி நீங்கள் ஒரு குற்றச்சாட்டு நீங்கள் வைக்கிறீங்க, எல்லாருமே வைக்கிறீங்க. ரைட்டு. அப்படியே அஇஅதிமுகவுடைய கூட்டணி ஆட்சி 2026 தமிழகத்துக்கு வந்தால், வரக்கூடிய சூழ்நிலை வந்து ஆட்சி அமைத்தால் கண்டிப்பா வரும். வந்தால் சரி, வரட்டும், உங்க வாழ்த்துக்கள் மேடம். கண்டிப்பா வந்தால் இந்த நீங்க சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு லா அண்ட் ஆர்டர் பக்காவா பெர்ஃபெக்ட் ஆகிடுமோ, ட்ரக்ஸ் எல்லாம் வந்து எராடிகேட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் உண்டா, முடியுமா? அதான் இன்னைக்கு கண்டிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிமுக ஆட்சியில் டைம் அண்ட் அகைன் நம்ம தமிழ்நாட்டை வளர்ச்சியை காட்டிட்டு தான் இருக்குது. ஸோ இன்னைக்கு அதாவது மிகப்பெரிய தலைவர்கள், அதாவது அதிமுகவை சார்ந்த தலைவர்கள், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், புரட்சி தலைவி அம்மா. இன்னைக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அதிமுகவை சார்ந்தவராக இருந்தாலும் இன்னைக்கு எல்லாரும் அவரை கொண்டாடுறாங்க. கரெக்டா இல்லையா? இன்னைக்கு தாவேகா விஜய் அவர்கள் என்ன சொல்றாரு, அவரும் எடுத்து எம்ஜிஆர் ஒரு எக்ஸாம்பிளா செட் பண்றாரு. கரெக்டா? யாராவது கருணாநிதி எக்ஸாம்பிளா செட் பண்ணுங்களேன். நான் கேட்கிறேன், கருணாநிதி அவர்களை எக்ஸாம்பிளா செட் பண்ணுங்களேன், ஏன் பண்ணல? அப்போ அதுல இருந்தே தெரியுது தமிழ்நாட்டுக்கு வளர்ச்சி கொடுக்கக்கூடிய ஆட்சி, மக்கள் விரும்பும் ஆட்சி அதிமுக ஆட்சி தான், அதிமுக கூட்டணி தான். இன்னைக்கு அதிமுக பாஜக கூட்டணி தான் மக்கள் விரும்பும் கூட்டணின்றது இதுல இருந்தே தெளிவா தெரியுதே. மற்ற கட்சிகளே சொல்லாம சொல்லிட்டாங்களே. ஸோ இதை விட என்ன நமக்கு அத்தாட்சி வேணும் சொல்லுங்க? ஸோ இன்னைக்கு வளர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு ஆட்சி தான் மக்களுக்கு தேவை. மக்கள் வந்து இன்னைக்கு விழுத்து எழுந்துட்டாங்க. முன்ன மாதிரி நம்ம மைக் செட்டை பிடிச்சி ஒரு ஊர்ல போய் நான் கொட்டாய போட்டு கூட்டத்தை கூட்டி அங்க பேசினாதான் அப்பதான் மக்களுக்கு நான் சொல்றதுதான் உண்மை, நான் என்ன வேணா பண்ணலாம், நான் சொல்றதா உண்மை அப்படின்னு அந்த காலம் போய் இன்னைக்கு சோசியல் மீடியா காலம். இன்னைக்கு ஒன்று இங்க நடந்தா எங்க டெல்லியில பிளாம்பர்ஸ்லாம் உடனே இந்தியா முழுக்க தீ பறக்குது, எங்கேயோ ஈரான்ல ஒண்ணுன்னா இங்க ஃபுல்லா பறக்குது அப்படின்ற லெவல்ல இன்னைக்கு தேங்க்ஸ் டு சோஷியல் மீடியா, தேங்க்ஸ் டு உங்களை மாதிரி எல்லா மீடியா சேனல்கள், இன்னைக்கு மக்களுக்கு செய்திகள் நொடி கணக்கில் போய் சேருது. மக்களை யாரும் ஏமாற்ற முடியாது, யாருமே எல்லாமே கேப்சர் அண்ட் வீடியோ. அன்னைக்கு விசிகா தலைவர் திருமா அவர்கள் அதாவது இன்னைக்கு தேங்க்ஸ் டு ஆல் த மீடியா, உங்கள் எல்லாருக்கும் மிக்க நன்றி. ஏன்னா இன்னைக்கு அதான் நீங்கள் மின் கேள்விக்கும் இங்கே ஒரு பதிலாகும். இன்னைக்கு திமுக ஆட்சியில் இன்னைக்கு பல குண்டர்கள் இன்னைக்கு ஃப்ரீயாக திரிகிறாங்க. இன்னைக்கு சாதாரண பாமர மக்கள் துன்புறுத்தப்படுறாங்க. இன்னைக்கு விசிகா திருமா அவர்கள் அவரோட, அதுவும் ஹைகோர்ட் வாசல்ல நீங்கள் வந்து ஒருத்தரை இடிச்சுட்டு, பாவம் உங்களை மாதிரி சொகுசு காரில் கூட போகல சார், அவர் பாவம் 2 வீலரில் போறாரு, சாதாரண 2 வீலரில். நீங்க முன்னாடி போய் அவரை பின்னாடில இருந்து இடிச்சுட்டு அவர் வேணும்னு இடிக்க வந்தாரு, முறைச்சாரு, வச்சாருன்னு பேசுறீங்களே சார். எல்லாம் கேமரால கேப்சர் ஆயிடுச்சு. ஒரு பானை சோறுக்கு ஒரு சோறு பதம்ன்ற மாதிரி இந்த மாதிரி எவ்வளோ இடத்துல எவ்வளோ பேரை நீங்க துன்புறுத்தீங்க. நீங்க
எவ்வளோ பாமர மக்களை நீங்க வச்சு அடிச்சிங்க, எவ்வளோ பேரை துன்புறுத்திங்க. அவர் பதற அடிக்க உள்ள கோர்ட் ஆஃபீஸ் உள்ளே பெஞ்ச் உள்ளே ஓடுறாரு. அந்த மாதிரி இன்னைக்கு சாதாரண பாமர மக்களே அச்சுறுத்துது, அரசாங்கமே இன்னைக்கு அச்சுறுத்தலுக்கு ஆளாக்குது. அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா இந்த கொஞ்ச நாள் முன்னாடி இந்த நியூஸ் 24/7 பாவம் அந்த செய்தியாளர் ஏதோ ஒரு குவாரியில சட்டவிரோத கனிம வளம் கொள்ளைய வந்து படம் பிடிக்க போயிட்டு அவரை என்னவா அவர் உயிரே ஆபத்து. அன்னைக்கு ஒரு செகண்ட்ல அன்னைக்கு கேமரால மட்டும் கேப்சர் ஆகலைன்னா அன்னைக்கு அவர் உயிர் போயிடுச்சு, அவ்வளவுதான். யாரு பதில் சொல்லுவாங்க? இந்த மாதிரி எவ்வளவு பேர் உயிர் போயிருக்கோ மறைமுகமா, யாருக்கு தெரியும் சொல்லுங்க. ஸோ இன்னைக்கு மீடியா இருக்கிறதுனால இன்னைக்கு சோஷியல் மீடியால எல்லாமே உடனடியா எல்லாருக்கும் பரவுறதுனால யாருமே முன்னுக்கு பின் முரணா பேசுறது ரொம்ப கஷ்டம். ஸோ இன்னைக்கு மக்களுக்கு நல்லாவே தெரியும், மக்கள் வந்து இன்னைக்கு விழுத்து எழுந்துட்டாங்க. ஒரு குக்கிராமத்தில் இருக்கிற மக்களுக்கு கூட சென்னையில் என்ன நடக்குது, பாம்பேயில் என்ன நடக்குது, டெல்லியில் என்ன நடக்குது, ஈரானில் என்ன நடக்குது, அமெரிக்காவில் என்ன எல்லாமே தெரியும். ஸோ இன்னைக்கு மக்களுக்கு தெரியும் யாரை நம்ம வந்து வாக்களிச்சா நீங்கள் வந்து என்ன வேணா தேர்தல் பரப்புற சொல்லுங்க, என்ன வேணா ஓட்டு வாங்குற சமயத்தில் போய் மக்கள் கிட்ட காசு கொடுத்து என்ன வேணா அவங்க மனசை மாற்ற ட்ரை பண்ணுங்க. இருந்தாலும் நீங்க பண்ண செயல்கள் எல்லாமே சோஷியல் மீடியால இருக்கு, எல்லாமே இன்னைக்கு யூடியூப்ல இருக்கு, எல்லா மீடியா சேனல்லையும் இருக்கு. மக்கள் இன்னைக்கு அதை பார்த்துட்டு உண்மைய அவங்களுக்கு உண்மை என்னன்றது தெரியும். அவங்களுக்கு அவங்களோட எதிர்காலம் நல்லா இருக்கணும்னா, அவங்க பசங்க நல்லா இருக்கணும்னா, அவங்க வீட்டில் இருக்க பொண்டாட்டி அம்மாமார்கள், அவங்க வீட்டில் இருக்க பெண்கள் இன்னைக்கு சுதந்திரமா வெளில போகணும்னா, பாதுகாப்பா வெளில போயிட்டு வரணும்னா, அவங்க பிள்ளைங்க நல்லபடியா படிச்சு முன்னேறணும்னா, நல்ல கல்லூரிக்கு போகணும்னா, அவங்களுக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டின் எதிர்காலம் யாருக்கு ஓட்டளிக்கணும்னு யாருக்கு வாக்களிக்கணும்னு எல்லா மக்களும் இன்னைக்கு தெளிவா இருக்காங்க. இன்னைக்கு அதிமுக பாஜக கூட்டணி ஒன்றே இன்னைக்கு களத்தின் உண்மையான வெற்றின்றது மறுக்க முடியாத உண்மை. ஏன்னா இன்னைக்கு மூன்றாவது சக்தியா தூய சக்தியா வரேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு தாவேகா விஜயவினர் அவர்கள் இன்னைக்கு ஒரு தாவேகா தொண்டனும் இன்னைக்கு ஒரு விஜய் ரசிகனும் தமிழ்நாட்டை சேர்ந்த மட்டும் இல்லை உலகம் முழுக்க இருக்கிற விஜய் ரசிகர்கள் புரிந்துக்க வேண்டிய முக்கியமான உண்மைகள் இன்னைக்கு. அதாவது இந்த ஜனநாயகத்துல திரு விஜய் சார், நீங்க இன்னைக்கு வைரலா ட்ரெண்டிங்கா இருக்கிறது ஜனநாயக மூவிக்கு மட்டும்தான். இன்னுமே நான் தாவேகா தலைவர்னு சொல்லிட்டு நான் ரெடி தான் வரவா அண்ணன், நான் இறங்கி வரவான்னா நாங்களும் சொல்லிட்டே தான் சார் இருக்கோம். வாங்க களத்துல வாங்க, நில்லுங்க, பேசுங்க, மக்கள் பிரச்சனையை பேசுங்கன்னு சொல்லிட்டே தான் இருக்கோம். தேர்தலே முடிஞ்சிடும் போல இருக்கு. இன்னைக்கும் பாருங்க, அவர் வந்து இன்னைக்கு வைரலா ட்ரெண்டிங்கா இருக்கிறது இந்த புலி படம், இந்த டாக்ஸ் எவேஷன் பிரச்சனைக்கு தான். இன்னுமே அவர் வந்து எனக்கும் திமுகவுக்கு மட்டும்தான் போட்டின்னு சொல்லிட்டு இன்னி வரைக்கும் அவர் வந்து ஒரு அரசியல் தலைவரா விடுங்க, ஒரு கட்சியின் தலைவரா விடுங்க, ஒரு சாதாரண அரசியல்வாதியா கூட இன்னும் அவர் களத்துல இறங்கல. அதுதான் உண்மையான நிலவரம், மக்கள் பார்த்துட்டே இருக்காங்க. ஸோ இன்னைக்கு ஒரு தாவேகா தொண்டனா இருக்கட்டும், ஒரு விஜய் ரசிகனா இருக்கட்டும், அவங்க தெரிஞ்சுக்க வேண்டிய உண்மை, பல கோடி சம்பாதியம் விட்டுட்டு நான் மக்களுக்காக களத்துல இறங்குறேன்ப்பா, நான் ஒரு படத்துக்கு 200-300 கோடி வாங்கினப்பா, எல்லாத்தையும் விட்டுட்டு நான் உங்களுக்காக நான் வந்து களத்துல இறங்குறேன், உங்க வீட்டு மகனா உங்க வீட்டு பிள்ளையா நான் களத்துல இறங்குனேன்னு சொன்ன விஜய் சார், நான் கேட்குறேன், அதாவது புலி படத்துக்கு நீங்க 30 கோடி வாங்கினீங்க சம்பளம்னு நீங்க டிக்ளேர் பண்ணது, நீங்க சொன்னது, அரசாங்கத்துக்கிட்ட நீங்க டிக்ளேர் பண்ண இன்கம் டேக்ஸ் ஃபைலிங்ல 30 கோடி புலி சம்பளம்னு வாங்கினேன்னு சொன்னீங்க. ஆனா இது வந்து 2015ல் 2019ல் இன்கம் டேக்ஸ்லேருந்து என்ன சொல்லியிருக்காங்க சார், நீங்க வாங்கினது 30 கோடி இல்லை சார், 45 கோடி நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம், இந்த 15 கோடி வித்தியாசத்துக்கு நீங்க 1.5 கோடி டாக்ஸ் கட்டுங்க சார் அப்படின்னு சொன்னாங்க. உங்களை என்ன நீங்க தப்பா நீங்க பொய் பித்தலாட்டம் பண்ணதுக்கு உங்களை உள்ள தள்ளினாங்களா, இல்ல உங்க மேல எஃப்ஐஆர் பதிஞ்சாங்களா, அந்த மாதிரி ஏதாவது லீகல் ஆக்ஷன் எடுத்தாங்களா? இல்ல.
உங்களை அந்த பாக்கி 1.5 கோடி கட்டுங்க தானே ஒரு ஜென்டில்மேன்லியா சொல்றாங்க. அதை கட்டிட்டு போங்களேன் சார். பல 100 கோடி வருமானம் விட்டு நான் களத்துல இறங்கினேன்னு சொன்னேன். உங்களுக்கு 1.5 கோடி ஒரு பச்சா காசு இல்லையா? பல 1000 கோடி சொத்துக்கான அதிபதி நீங்க. வெறும் ஒரு 1.5 கோடி ஒரு பிச்சை காசு இல்லையா? நீங்க வாங்குற சொகுசு காரு ரோல்ஸ் ராய்ஸா இருக்கட்டும், புகட்டியா இருக்கட்டும், நீங்க ஷிப்பிங் காஸ்டே அங்க வெளிநாட்டுல இருந்து நீ எங்க இறக்குமதி பண்ற காஸ்டே உங்களுக்கு 3-4 கோடி ஆயிடாதா? அதுல ஒரு 1.5 கோடி உங்களுக்கு ஒரு விஷயமா நான் கேட்கிறேன். அதுல அதாவது அதுல வேற இவர் ஆர்கியூ பண்றாரு. ஆமா, நான் தான் ஊழலை ஒழிக்க போறேன். திமுக இன்னைக்கு ஊழலே உருவான திமுக. இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஊழலால பல கட்சிகள் தமிழ்நாட்டை அழிச்சிடுச்சு. நான் தான் தூய சக்தி, நான் தான் ஊழலை ஒழிக்க போறேன்னு சொல்ற வந்த நீங்க சார், இது பேர் என்னன்ற? இது பேர் என்ன? அதாவது வெறும் ஒரு 1.5 கோடி சீட்டிங், லிட்டரலா சொல்ல போனா சீட்டிங், ஏமாற்றம் தான். அவர் ஓப்பனாவே சொல்றாரு. ஆமாயா, இன்னைக்கு எதுக்காக அவர் கோர்ட்ல மேல்முறையீடுக்கு போயிருக்காரு? அதுதான் மிக கேவலமான விஷயம். 1.5 கோடி நான் அவங்க பாயிண்ட் அவுட் பண்ணாங்களே, பேசாம அவர் கட்டிட்டு போயிருந்தா கூட பரவாயில்லன்னு நம்ம மன்னிச்சு விட்டுருக்கலாம். அதையும் விட்டுட்டு இன்னைக்கு மேல்முறையீடு எதுக்கு போறாரு? ஆமாயா, நான் பொய் சொன்னேன், நான் பொய் பித்தலாட்டம் பண்ணேன், அப்படிதான் உடான்ஸ் விட்டேன். நான் 2015 45 கோடி வாங்கினது 30 கோடின்னு நான் பொய் சொன்னேன். நான் தான் பொய் பித்தலாட்டம் பண்ணேன். நான் அரசாங்கத்தை ஏமாத்தினேன், நான் மக்களை ஏமாத்தினேன், தமிழகத்தை ஏமாத்தினேன், நான் அப்படிதான் பண்ணேன். அதை நீ எப்ப கேட்டிருக்கணும்? நீ லா படி, நீ ரூல்ஸ் படி நீ 2017 கேட்டிருக்கணும், 1.5 வருஷத்துக்குள்ள கேட்டிருக்கணும். நீ ஏன் லேட்டா கேட்டுற? அதான் இவர் பொய் பத்தலாட்டம் பண்ணுவாரா, மக்களை ஏமாத்துவாரா, அரசாங்கத்தை ஏமாத்துவாரா? அதை ஏன் நீ லேட்டா கேட்டேன்னு இன்னைக்கு கோர்ட்ல நிக்கிறாரு பாரு விஜய் சார். நீங்கெல்லாம் ஒரு கட்சி தலைவரான்னு கேட்கிறேன். அந்த 1.5 கோடி ஒரு வரி பணம் சார். வரி பணம்ன்றது என்ன? அரசாங்கத்தின் ஒரு முக்கியமான வருமானம் வரி பணம். ஏன்னா இன்னைக்கு அரசாங்கம் மக்களுக்கான திட்டங்கள் தீட்டணும். மகளிருக்கான திட்டமா இருக்கட்டும், முதியோருக்கான திட்டம், மாணவர்களுக்கான திட்டம், ஊனமுற்றோருக்கான திட்டம், இந்த மாதிரி பல திட்டங்களை தீட்டவும் மக்களுக்கான முன்னேற்ற பாதைகளை கொண்டு வரத்துக்கும் இன்னைக்கு பல அரசு கல்லூரிகளுக்கும் இன்னைக்கு உபயோகப்படுத்துறது. ரேஷன் கடையில அரிசி பருப்பு வெல்லம் கொடுக்க எல்லாத்துக்கும் உபயோகம் ஆகுது இந்த வரி பணம். கரெக்ட். அப்படி ஒரு முக்கியமான வரி பணம் ஏன் சார் நீங்க கட்ட மறுக்கிறீங்க? அப்போ இந்த மக்களை ஏமாத்துற வேலையா நான் கேட்கிறேன். இன்னைக்கு அரசாங்கத்தை ஏமாத்துற வேலையா, மக்களை ஏமாத்துற வேலையா? அந்த 1.5 கோடியை நீங்க நிஜமாவே மக்களுக்காக நான் களத்து நிக்கிறேன்னா அந்த 1.5 கோடியை மக்களுக்கான தானமா எழுதிட்டு போங்களே சார். அதை விட்டுட்டு ஏன் தேர்தல் வர நேரத்துல கட்சி வேலையை பார்க்கறத விட்டுட்டு, தேர்தல் வேலையை பார்க்கறத விட்டுட்டு, களத்து வேலையை பார்க்கறத விட்டுட்டு கோர்ட்டு கேஸ்ன்னு அழிஞ்சிட்டு இருக்காரு விஜய் சார். அதாவது இன்னைக்கு தாவேக்கா ஒரு கட்சியே இல்லை. விஜய் அவர்கள் பேசாம இழுது மூடிட்டா போறோம், பல இளைஞர்களின் வாழ்க்கை காப்பாற்றப்படும். ஸோ இன்னைக்கு திமுகவும் அவுட்டு, தாவேக்கா ஒரு களத்திலேயே இறங்கல. இன்னைக்கு மக்களுக்கான ஒரே சாய்ஸ் அதிமுக பாஜக கூட்டணி மட்டுமே, என்டிஏ மட்டுமே. மிக்க நன்றி மேடம். நன்றி நேயர்களே.